புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு சென்னை மாநகர காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தவிர்க்க ஹோட்டல்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் மகாலிங்கம். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், இப்ப ஹோட்டல்களில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்ள போறாங்க? சரண்யா, டெல்லி சம்பவத்திற்கு பிறகு சென்னையில் இருக்கும் ஹோட்டல்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளை போலீசார் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பெண்களின் பாதுகாப்பிற்காக தனி குழு ஒன்று ஒவ்வொரு ஹோட்டல் நிர்வாகமும் அமைக்க வேண்டும். அதை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது புகார் எழுந்தால் உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்கோ அல்லது புகார் கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கும் நூற்றுக்கணக்கான ஹோட்டல்கள் இன்று புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. குறிப்பாக டி நகரில் இருக்கும் பென்ஸ் பார்க் என்ற ஹோட்டலின் மேலாளர் வெங்கடபதி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இந்த ஏற்பாடுகள் குறித்து விளக்கமாக கேட்கலாம். காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கட்டுப்பாடுகள் உங்களுக்கு கைக்கு வந்திருக்காங்க? காவல்துறையோட கட்டுப்பாடு எங்களுக்கு கைக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. அதாவது இந்த வாட்டி நியூ இயர் எப்படி கொண்டாட போறோம்னா அவங்களோட ரெகுலேஷன் பிரகாரமே, பிளஸ் நம்ம பார்ட்டிக்கு முன்னாடியும் சரி பார்ட்டிக்கு பின்னாடியும் சரி அந்த அவங்களோட ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண போறோம். இப்போ நிறைய கிரௌட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நிறைய கிரௌட் எக்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா எல்லா கிரௌடுமே அந்த சிசிடிவியோட சர்வேலன்ஸ்ல கொண்டு வரோம். பிளஸ் நம்ம ஃபுட் அண்ட் ட்ரிங்க் எது கொடுத்தாலுமே மேக் ஷூர் தட் அவங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்ட் ஆகும். எஸ்பெஷலி இப்போ ஃபீமேல்ஸ் ஆஃப்டர் த டெல்லி இன்சிடென்ட்க்கு அப்புறம் எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு சேஃப்டி நாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா எனிதிங் இஸ் ஹேப்பன்னா இட்ஸ் ரிஃப்ளெக்ட் த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி நியூ இயர் எந்த ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு நாங்களும் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு எவ்ரி நவ் அண்ட் தென் வாட்ச் பண்ணிட்டு மினிட் பண்றது பண்ணிட்டு இருக்கோம். இந்த நியூ இயரை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நிறைய சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் நாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நாங்களும் எல்லா ப்ரிகாஷன் எடுத்துட்டு ஆஸ் பர் டைம் ஷெட்யூல் அவங்க 2 o'clock டைம் கொடுத்துருக்கேன். பட் வில் ட்ரை டு எண்ட் அப் பிஃபோரே 2 o'clock முன்னாடியே நம்ம வெண்ட் அப் பண்றதுக்கு ட்ரை பண்ணி எல்லாரும் எங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியன்றது, மோர் தென் பிசினஸ் பீப்புளோட சேஃப்டி முக்கியன்றதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் நமக்கு பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு, துக்க சம்பவங்கள் நடந்திருக்கு, விபத்துகள் நடந்திருக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது. இந்த ஆண்டு குறிப்பா சொல்ல வேணும்னா நீச்சல் குளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே ஆபத்தானதாகவே இருக்கு. இப்போ அந்த ஸ்டேஜ் அமைக்கிறது, அதாவது அதற்கான விழா மேடை அமைக்கிறது, அப்புறம் அதிக எண்ணிக்கையிலான ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அதை எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? அதுக்கு ஏற்கான திட்டம் போட்டுருக்கீங்க? விழா மேடைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இல்ல வேற ஏதாவது எஸ்பெஷலி ஒரு பெரிய மேடை அமைக்கும் போது நம்ம ஆஸ் பர் ரூல் பிரகாரம் நம்ம போலீஸ்ல பெர்மிஷன் பண்ணது சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்டேஜை டயஸ் பண்ணணும். பட் எங்க பொறுத்தவரை ஒரு பெரிய லெவல்ல அந்த அளவுக்கு ஸ்டேஜ் இல்லை. பட் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில ஜெனரலா பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பண்றது அவங்க பெர்மிஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய கேதரிங் வரும்போது அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளே ஸ்பெஷல் டீமை டெப்ளாய் பண்ணிருக்கோம். இப்போ அட் டைம்ல 100 பேர் 200 பேர் அட் டைம்ல போயிட்டு ஏறி நின்று எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு டெபியூட் பண்ணி அவங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீன் டைம் அவங்களும் என்டர்டெயின் ஆகணும். அதோட அவங்களோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியமா ஃபீல் பண்றோம். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, குடிபோதையில் இருக்கிறவங்க வாகனம் இயக்குவதற்கு தடை செய்யணும். அதற்கு ஹோட்டல் நிர்வாகங்கள் வேறு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும், பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதற்கு எது மாதிரி ஏற்பாடு செய்யும்? நாங்களும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். ஈவன் லாஸ்ட் இயர் அதை ஃபாலோ பண்ணோம். இந்த இயரும் பாத்தீங்கன்னா யாராவது அந்த மாதிரி ஒரு ட்ரங்க் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள அவங்களோட செல்ஃப் டிரைவுக்கு நாங்க பெர்மிட் பண்ண போறது இல்லை. ஏன்னா நாங்க பாத்தீங்கன்னா வேலை டிரைவர்ஸ் வெஹிக்கிள் டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன சஃபிஷியன்ட் டிரைவர்ஸ் நம்ம டெபியூட் பண்ணிருக்கோம். சப்போஸ் அந்த மாதிரி யாராவது வந்தாங்க இந்த மாதிரி வெளியில போக முடியல, அவங்களால டிரைவ் பண்ணிட்டு போக முடியல, அதனால எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதால எங்க ஹோட்டல் நிர்வாகம் என்ன பண்ண நாங்க ஸ்பெஷல் டிரைவர்ஸ் டெபியூட் பண்ணி அவங்களோட வெஹிக்கிள் இல்ல கொண்டு போயிட்டு அவங்க வீட்டிலேயே டிராப் பண்ணிட்டு வர்றதுக்கு அந்த ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கணும். தகவலுக்கு நன்றி சார். சரண்யா, அதாவது இந்த முறை ஹோட்டல் நிர்வாகங்கள் எந்தவித அசம்பாவிதம் நடக்காத வகையில் செய்திருக்கார்கள். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தனிப்படை அமைத்து அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா, ஆலிங்கம், டெல்லி சம்பவத்தை தொடர்ந்து எல்லா ஹோட்டல்களையும் இன்னைக்கு ராத்திரி பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு காவல்துறை உத்தரவிட்டிருக்காங்க. இந்த ஏற்பாடுகள் புத்தாண்டு கொண்டாட்ட நாள்ல மட்டும்தானா பெண்களுக்கு? மற்ற நாட்கள்ல, ஆண்டின் மற்ற நாட்கள்ல பெண்கள் குழந்தைகள் உங்களுடைய பாதுகாப்பை வலியுறுத்துறதுக்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இப்போ சரியான கேள்விதான் சொல்லணும். ஏன்னா பிரியா, இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தோடு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் காவல்துறை என்ன செய்ய போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு சாலையில் நடக்கும் போதும் சரி, பேருந்துகளில் பயணம் செய்யும் போதும் சரி, இது போன்ற பொதுவான இடங்களில் நடக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருப்பதாக மகளிர் அமைப்பினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அரசாங்கம் இதற்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக காவல்துறை தங்களுடைய பீட் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய
விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும், அதனுடைய காவலுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையினுடைய அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக மெரினா கடற்கரை, எலியர்ஸ் கடற்கரை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை, இப்படி பல பகுதிகளிலே கடுமையான போலீசார் கடுமையான பாதுகாப்பு ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கிட்டத்தட்ட 18,000க்கும் அதிகமான காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரியிடம் இது புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுப்பதற்கு தொலைநோக்கு பார்வையோடு என்ன திட்டத்தை வகுத்திருக்கிறது என்று கேட்டபோது, பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுப்பதற்காக காவல்துறை அந்தந்த காவல்துறை நிலைய மட்டத்திலும் நாங்கள் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். அந்தந்த பகுதியிலே தொடர்ந்து பீட் சிஸ்டம் என்பதை உறுதி செய்து அதை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும். அதற்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் கொண்ட காவலர்களை அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் எங்கே அதிகமாக கூடுகிறார்களோ, குறிப்பாக பெண்கள் கல்லூரி மற்றும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், இந்த பகுதிகளில் எல்லாம் அதாவது சிவில் யூனிஃபார்மில் காவல்துறை அதிகாரிகளை நிறுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண் காவலரை இந்த பணிக்கு அதிக அளவில் பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மகாலிங்கம், நிச்சயமா புத்தாண்டு பாதுகாப்பிற்காக காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நேரடியாக தகவல் கொடுத்தீர்கள். அதற்காக நன்றி மகாலிங்கம்.